Hi friends, Assalamualaikum. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு புது வீடியோ தாங்க பார்க்க போறோம். என்ன வீடியோ அப்படினு கேட்டிங்கன்னா வாழைப்பூல எப்படி வடை செய்யறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அது செய்யிறதுக்கு முன்னாடி கடலைப்பருப்பு ஒரு 300 கிராம் எடுத்து ஊற போட்டுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற போட்டுருங்க. மூணு மணி நேரம் இந்த மாதிரி ஏன் பேசிட்டே இருக்க 3 மணி நேரம் இந்த மாதிரி ஊற போட்டுருங்க. ஊற போட்டதுக்கு அப்புறம் நம்ம வாழைப்பூ க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி சாஃபா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பூவை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற அந்த தண்டை கீழே போட்டுருங்க. இல்லைன்னா துவர்ப்பு தன்மை கொடுக்கும். அரிசி களையிற தண்ணியில் இந்த சாப்பாக நறுக்கி போட்டுக்கிறலாம். வாழைப்பூ கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதே மாதிரி எல்லா பூவையுமே கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டுடலாம். வாழைப்பூ அலசி எடுத்ததுக்கு அப்புறமா பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிறலாம். இது நம்மளோட கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, 1/4 கிலோ. அந்த கடலைப்பருப்பில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து, தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறலாம். இப்போ பட்டை மிளகா சேர்த்துக்கிறலாம். கடலைப்பருப்பு நம்ம அரைச்சிருந்தோம் இல்லையா, அது கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி வாழைப்பூ அரைச்சிருந்தோம் இல்லையா, அதையும் இப்போ சேர்த்துக்கிறலாம். கொஞ்சோன்னு எடுத்து வச்சு அதை மேலாப்பில் தூவி விட்டுக்கிறலாம். போதுமா? பூண்டு எடுத்து இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கிறலாம் நல்லா. இப்போ நம்ம பூண்டு இடித்தோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். பூண்டு கொஞ்சம் இடித்து போட்டுக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். அதே மாதிரி இஞ்சி இந்த மாதிரி சீச்சு போட்டுக்கிறலாம். அதே மாதிரி கருவேப்பிலை, மல்லிக்கீரை, புதினா சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இங்கே பாருங்கள், நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வடை தட்டி போட்டுடலாம். காயட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம வடை எல்லாத்தையும் இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி வச்சிடலாம். அப்போ தான் எண்ணெய் காஞ்சோன்னே எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடையை போட்டுடலாம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி வச்சுருக்கதை லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணாலே போதும்.
லைட்டாக இந்த மாதிரி புஷ் பண்ணாலே போதும். திருப்பி உள்ளையா? இங்கே பாருங்க, இப்போ வந்து திருப்பி விட்டுறலாம் வடையை. அந்த எண்ணெயோட சலசலப்பு வந்து குறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து வடை எடுத்துடலாம். கையில் வாழைப்பூ வடையில் வந்து ரொம்பவே வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை வந்து நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து செஞ்சு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. நீங்கள் வந்து வாழைப்பூ வந்து கிரேவியாவோ இல்லைனா வந்து பொரியலாவோ செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதே இந்த மாதிரி ஈவினிங் டயத்தில் டீ கூட இந்த மாதிரி வாழைப்பூ வடையை வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி ரொம்பவே வந்து சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை வந்து குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இதில் வந்து துவர்ப்பு தன்மை இருக்கிறனால சாப்பிட மாட்டாங்க. அதே வடையாக செஞ்சு கொடுக்குறப்ப அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாழைப்பூ வடை ரெடி ஆயாச்சு. நல்லா மொறுன்னு கிறிஸ்பியான வடை ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு என்னென்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க.